சொர்க்கம் சொர்க்கம் இன்னி உண்டோ சொர்க்கம். போலீஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, அது ஆபத்து. ஜாக்கிரதை. மனுஷ பிறவியோ அந்த பிறவியோட குணங்களும் ரொம்ப வினோதமா இருக்குடி. இன்னார் இப்படிதான்னு எதையும் முத்திர குத்தி சொல்ல முடியாத அளவுக்கு நன்னா புரிஞ்சுடுத்துடி. யார பத்தி சொல்றீங்க மம்மி? எல்லார பத்தியும் தான் சொல்றேன். நம்மள எல்லாரும் இந்த பூமியில வந்து விழறப்போ காஞ்சனாவா கல்யாணியா வந்து விழறதில்ல. காஞ்சனா கோவக்காரி, கல்யாணி கல்யாணமே ஆகாம கணவனை இழந்தவ அப்படின்னு எந்த அடையாளமும் இல்லாம தானடி பிறக்கிறோம். அவ்வளோ ஏன் சில பேரை நல்ல வாங்குறோம், சில பேரை கெட்ட வாங்குறோம். ஆனா யாருமே அந்த மாதிரி பிறக்கிறது இல்லையே, அப்படியே சாகிறதும் இல்லை. எல்லாமே காலத்தோட செயல்தான். அக்மார்க் ஐஎஸ்ஐன்னு எல்லாமே மனுஷனோட ஏற்பாடு தானே. என்ன மண்ணி திடீர்னு இவ்வளவு ஆழமா தத்துவார்த்தமா பேசுறீங்க? தத்துவம் எல்லாம் தனியாவா வர்றது? பார்க்கறது, தெரிஞ்சுக்கிறது, அனுபவிக்கிறது, இதெல்லாம் தானே தத்துவம். காஞ்சனா, நேத்து எங்க ஹோமுக்கு மரியா ஜோன்ஸ் வந்திருந்தா. மரியா ஜோன்ஸா? அவ எதுக்கு அங்க வந்தா? மரியா முன்ன மாதிரி இல்ல காஞ்சனா, அவ ரொம்ப மாறிட்டா. அவ பண்ண தப்புக்கெல்லாம் வருத்தப்பட்டு பேசினாடி. மரியா நல்லவ? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி இல்லடி, அவ நிஜமாவே மாறிட்டா காஞ்சனா. நல்லவன்னு எனக்கு தெரியும். எப்படி? நான் சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு தான் சொல்லல. அவ வந்து என்ன பார்த்து மன்னிப்பு கேட்டா. உன்கிட்டயா? எங்க, எப்போ? அந்த வீட்டுக்கு வந்திருந்தா. பாத்தியாடி, நான் சொல்லல, எல்லாருமே ஒரு நாளைக்கு தான் தப்ப உணர்ந்தேதான் தீருவா. அப்பா தாகமா இருக்குடா பகவானே. காஞ்சனா, தூக்கம் வேணுமா? வேண்டாம் மணி. இந்த லோகத்துல கர்வம் இல்லாதவா தப்ப உணர்ந்து ஒத்துக்கிறா. கர்வப்படுறவா வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே கொமஞ்சுட்டு செத்துடுறா. மரியா உங்களை பெரிய போதகரா மாத்திட்ட போல இருக்கே. ஒவ்வொருத்தரும் நமக்கு பாடம் தாண்டி. ஓடுற நதி மாதிரி தான் மனுஷாளுடைய மனநிலையும் குணநிலையும். மரியா என்னை கண்டாலே முறைப்போம். இப்ப என்ன மரியாதையோட அவ ஆத்துக்கு அழைச்சுன்னு போய் அவ கையாலே சமைச்சு போட்டானா பாத்துக்கோயே. இதை என்னன்னு சொல்றதுடி? நோக்கு ஒண்ணு தெரியுமோ, நேத்து ராத்திரி கூட அவாத்துல தாண்டி நான் சாப்பிட்டேன். ஓ, செஞ்சோற்ற கடனுக்கு தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? இதெல்லாம் அவ பண்ணலன்னாலும் உண்மைதான் காஞ்சனா. அவ நல்லவன்னு நான் ஒத்துக்கலன்னா அழுதுடுவீங்க போல இருக்கே. சி போடி மன்னி. தப்பு செஞ்சவங்க தான் தவற உணர்ந்துட்டாங்கன்னா நமக்கு கூட அவங்க மேல இருக்கிற கோவம் எல்லாம் தானா போயிடுது. மன்னிப்பு தாண்டி மனுஷாலோட மகத்தான கண்டுபிடிப்பு. அப்பா தத்துவங்களை அப்படியே கொட்டுறீங்க. போதும் படுங்க மன்னி. ஏய், எத்தனை நாள் ஆறுதுடி இப்படி சிரிச்சு பேசிண்டு? செத்த நாளி பேசின்னு இருப்போமே. எனக்கு கூட தான் ஆசை. காலையில வேலைக்கு போகணுமே, தூக்கம் வருது. தூங்கலாங்கிற? குட் நைட். குட் நைட். ஜெயந்தி, ஜெயந்தி, தம்பி வந்துட்டான் போல இருக்குது. போய் கதவு திறந்து விடு. நீங்க முழிச்சிட்டு தானே இருக்கீங்க, நீங்க போய் திறந்து விடுங்க. நான் எங்கேயும் முழிச்சிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கிறேன்டி, டயர்டா இருக்கு. போடி. அட போ, அவன் எவ்வளவு நேரம் தான் கதவு தட்டிட்டு இருப்பான். போடி. அட நீ தானே அவனுக்கு சாப்பாடு போடணும். போ. ஐயோ, தூங்க கூட விட மாட்டீங்க. வாங்க தம்பி, கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.
உங்களுக்கு எதுக்கு நீ சிரமம்? நீங்கள் போய் தூங்குங்க. இருக்கட்டும், நீங்கள் வச்சுட்டு போங்க, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, சாப்பிடுங்க. எப்படி இருந்தாலும் காலையில் இதெல்லாம் நான் தான் எடுத்து வச்சாகணும். அதுக்கு இப்போவே ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். சாரி அண்ணி, இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு 3 வண்டி டெலிவரி கொடுக்கணும். அதான் ஓனர் வண்டி சரி பண்ணி கொடுத்துட்டு போக சொன்னார். ஓ, அண்ணி, காலையில் 5 மணிக்கே ஓனர் வர சொன்னார். வண்டி டெலிவரி கொடுக்கணுமா? ஏண்டி இங்க ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கனல்லடி, ஏண்டி இப்படி கதை போட்டு டமால் டுமால் சாத்திட்டு இருக்க? தம்பி சாப்பிட்டானா? உன்னை தாண்டி கேட்குறேன், தம்பி சாப்பிட்டானா? எது கேட்குறதா இருந்தாலும் காலையில் கேளுங்க. எனக்கு தூக்கம் வருது. உங்கள் கதை, உங்கள் தம்பி கதை எல்லாம் காலையில் வச்சுக்கலாம். இப்போ என்னடி அப்படி கதை கேட்ட? பசியோட இருப்பாருன்னு போய் சாப்பாடு போட்டா? ஒர்க் ஷாப் கதை, ஓனர் 5 மணிக்கு வர சொன்னார், 7 மணிக்கு டெலிவரி கொடுக்கணும். இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? அங்கே முடிஞ்சு இங்கே வந்தால் உங்கள் தொல்லை. எனக்கு கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா? குடும்பம்னா அப்படி தாண்டி இருக்கு. சரி, தம்பி காலையில் 5 மணிக்கு போகணும்னு சொன்னேன்ல, காலையில் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சு கொடு. போதும், நிறுத்துங்க. காலையில் ஆஃபீஸ்க்கும் போகணும், நைட்டு வீட்லேயும் வந்து ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்கணும்னா என்னால் முடியாது. இது பாருங்க, உங்கள் தம்பி ஏதாவது ரூம் எடுத்து தங்கிக்க சொல்லுங்க. அப்படி இல்லை நான் எங்கேயா போயிடுவேன். ஏண்டி வீட்டு வேலைக்கு பயந்து வெளியே போகிறேன்னு சொல்கிறியே, நீ எல்லாம் ஒரு குடும்பம் பொம்பளையாடி? வேற என்ன பண்ண சொல்றீங்க? என் கூட வேலை செய்யற மைத்திலியும் ரூம் எடுத்து வெளியில தான் தங்கியிருக்கா. நானும் நந்தினியை கூட்டிட்டு அப்படியே போயிடுறேன். நீங்க உங்க அம்மா தம்பி 3 பேரும் சந்தோஷமா இருங்க. இப்ப என்னாச்சுன்னு இப்படி பேசுற? பேசாம என்ன செய்ய சொல்றீங்க? என்ன மனுஷன் நினைச்சீங்களா இல்ல மாடு நினைச்சீங்களா? காலையில 4 மணிக்கு எழுந்ததுல இருந்து மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு வேலை. வாசு தெளிக்கணும், கோலம் போடணும், பால் வாங்கணும், காஃபி போடணும், குளிக்க எல்லாருக்கும் வெந்நீர் போட்டு கொடுக்கணும், 10 பாத்திரம் தேய்க்கணும், சமைக்கணும். இதெல்லாம் முடிச்சு நந்தினியை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு 5 நிமிஷம் அக்கடான்னு உட்காரலாம்னா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடும். அதுக்கப்புறம் வேர்க்க விறுவிறுக்க குளிச்சு தின்னும் திங்காம அங்க ஓடனா ஏன் லேட்டுன்னு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கேக்குறாங்க. எப்படா ஆபீஸ் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவோன்னு பார்த்தா மறுபடியும் சக்கரை சுத்துற மாதிரி அதே வேலை. வேண்டாம் சாமி, என்னை விட்டுருங்க. நான் இப்படியே இருந்தேன், கூடி சீக்கிரம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நான் ரூம் எடுத்து வெளியில தங்கிக்கிறேன். உங்களுக்கு எப்போ உங்க அம்மாவும் தம்பியும் தானே முக்கியம். நான் எங்க இருந்தோ வந்தவ தானே. நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன கவலை? இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி படபடன்னு பொறிஞ்சு தள்ளுற? பொறியாம என்ன பண்ணுவாங்களா? எரிச்சல் கலப்பாம பேசாம படுங்க. நடுராத்திரி 12 மணிக்கு பிரச்சனை தானா? இந்த வீட்டு அட்டோலி மாதிரி எங்கேயும் நடக்காதுரி. வா, அவ்வளவுதான், தூக்கம் போச்சு. இப்படி எப்படிங்கிறதுக்குள்ள 4 மணி ஆயிடும். எங்க இருந்து தூங்குறது? நெல்லுங்கோ, நீங்க உள்ள போக கூடாது. ஏன்? மரியாம்மா சொல்லிருக்காங்க. நான் மலருக்கு ஸ்பான்சர் பண்றவன். அதையே காரணமா வச்சுட்டு நீங்க அமர பார்க்க வரீங்க. அதனால நீங்க ஹோம்குள்ள வரத நான் அனுமதிக்க மாட்டேன். இத பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் அமைதியா இருக்க விரும்புறேன். வேணாம். உன் யோகிதை பத்தி எனக்கு தெரியாதா? மனுஷாளுக்கு மனுஷால் என்ன பண்ணிட முடியும்? மீறி போனா என் உயிரை எடுப்பேன். என் உயிரை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என் பாதுகாப்புல இருக்கிற குழந்தைய பார்க்க நான் விடவே மாட்டேன். அதையும் பாத்துடலாம். பொம்பளை ஆச்சுன்னு பார்த்தா ரொம்ப துள்ற. வழிய விடு. நீங்க உள்ள போக கூடாது. நில்லு. உள்ள போறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. நீ உள்ள போக கூடாது. அமர பாக்குறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா போதும். எனக்கு வேற எதுவும். மனுஷங்களோட பார்வை குழந்தைங்க மேல பட்டா கண் திருஷ்டி மட்டும் தான் படும். ஆனா உன்ன மாதிரி மிருகங்களோட பார்வையெல்லாம் படவே கூடாது. ஏய், சும்மா அதட்டாத. நீ பார்டர் தோட்டம் அப்புசாமியா இருந்து ஆண்டவர் அப்புவா எங்க எப்படி எப்ப மாறினங்கிறது வரைக்கும் உன் ஃபுல் ஜாதகம் என் கையில. உன் மூச்சு காத்து கூட குழந்தைங்க மேல படக்கூடாது. பட்டுச்சுன்னு வை, அப்படியே பொசுங்கி சாம்பல் ஆயிடுவாங்க. அதனால தான் உன்னை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ சொல்றதுனால தானே அவங்க என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீ இருக்கிறப்பவே உள்ள போற. நீ என்ன பண்றன்னு பாக்குற. Don't move. மரியா, வேண்டாம். இல்ல மாமியா, சொன்ன கேளு.
ஏயா எங்க உயிரை வாங்கிட்டு ஓ உயிரையும் கொடுக்குறேங்கிற? போயிடுங்க ஐயா. வெயிட் மேன். பார்டர் தோட்டம் அப்புசாமி இல்ல உன் பேரு? நான் எப்பவோ கமிஷனர் ஆயிருக்க வேண்டியது ஏன் தெரியுமாகல? என் பேர்ல விசாரணை நடந்துட்டு இருக்கு. எதுக்கு? 4 பேரை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளினதுக்கு. 5ஆவதா சேர்த்து உன்னையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், கவலைப்பட மாட்டேன். இன்னொரு தடவை குழந்தைங்களை பாக்குறேன் நீங்க வந்த இப்ப சொன்ன 4ஓட சேர்த்து 5ன்னு அது கன்ஃபார்ம் ஆயிடும். கேர்ஃபுல். நான் இப்போ இருக்கிற நிலைமை தெரியாம பேசுறேன். தெரியும் தெரியும். நீ கதர் சட்டை போட்ட ரவுடினா நான் காக்கி சட்டை போட்ட கேடி. எங்க டிபார்ட்மெண்ட்லயே என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க தெரியுமா? அன்னைக்கே நீ தப்பிச்சிட்ட. என்கவுண்டர்ல சுட்டிருந்தேன்னு வை போயிருப்ப. உன் அதிர்ஷ்டம் ரிவால்வர்ல தோட்டா இல்லாததுனால இன்னைக்கு இப்படி உயிரோட என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க. அதை மறந்துடாது. நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு மரியா. உனக்கு நான் மரியாதை தரணும்னு மட்டும் நினைக்காத. நீ போலீஸ்காரினா உன்னை விட அதிகமா யோசிச்சு பழக்கப்பட்ட கிரிமினல் தான். அதை மட்டும் மனசுல வச்சுக்க. இப்ப நான் போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். அப்பவும் என்கிட்ட துப்பாக்கி இருக்கும் தோட்டாவோட. நீங்க வாங்க டிரைவர், வண்டியில இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. ஹே அமர். ஹாய் மம்மி. எப்படி இருக்கடா? நல்லா இருக்கு மம்மி. ஏன் மம்மி அவருக்குள்ள சண்டை போட்டீங்க? அவர் யாரு? அதுவா, மம்மி போலீஸ் இல்லப்பா, அதனால கெட்டவங்களுக்குலாம் என்ன பிடிக்காது, அதான் சண்டை போடுறாங்க. நீ கெட்டவங்களெல்லாம் பார்க்க கூடாது, ஓகேயா? சரிங்க மம்மி. வாங்க. எப்படிமா இவ்வளவு வேதனையும் ஓ மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்க? சரி, நான் ஒண்ணு சொல்லுவேன், கேப்பியா? நீ சொன்ன மாதிரியே அந்த மனுஷன் மிருகமாவே இருக்கட்டும். இப்ப அவர் திருந்தினதுனால தானே உன் மகனை பாசத்தோட பார்க்க வந்திருக்காரு. அவருக்கும் அமர் மேல உரிமை இருக்கிறதுனால தானே பார்க்க வந்திருக்காரு. நீ அவரை மன்னிச்சிருக்க கூடாதா? இல்ல ரோசிமா, எந்த ஒரு பொண்ணாலையும் இப்படி ஒரு சம்பவத்தை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுறதுக்கு நானே ஜீசஸா ரோசிமா? சாதாரண மனுஷி தானே. சரி, அப்படியே நான் மன்னிச்சாலும் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றதுக்கு நானே அனுமதி கொடுத்த மாதிரி ஆயிடாது. அதுவும் இல்லாம ஒரு போலீஸ் ஆபீசரா என்ன பொறுத்தவரைக்கும் இது தப்பு. அதனால இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால அவனை மன்னிக்கவே முடியாது. இல்ல மரியா, அடுத்தவங்களோட தப்ப நாம மன்னிக்க பழகிக்கிட்டாதான் நம்மளுடைய தவறெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார். நோ நோ, அந்த ஆண்டவரே வந்து என் முன்னாடி நின்னு அவனை மன்னிச்சிடுன்னு சொன்னாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அப்போ இதுக்கு என்னதாமா முடிவு இருக்கு? ஒரே ஒரு முடிவுதான் இருக்கு. ஒண்ணு, அவன் முடிவு என் கையில இருக்கணும், இல்ல என் முடிவு அவன் கையில இருக்கணும். இது ரெண்டுத்துல எது நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஆண்டவரே, இது ரெண்டுமே நடக்க கூடாது. அண்ணா, அந்த வேலைச்சேரி இடத்த விற்கிறேன்னு சொல்லி மும்முரமா சுத்திட்டு இருந்தியே, என்னாச்சு? ஒரு விவரமும் தெரியல. சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேம்மா. நான் அப்பவே வித்துடுன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. என்னமோ நாளாக இடத்தோட வேல்யூ கூடுன்னு சொன்னேன். அது என்னமோ உண்மைடாமா. நாளாவ மண்ணோட விலை கூடுமே தவிர கம்மியாகாது. இந்த விஷயத்துல பூமி நம்மளை ஏமாத்தாதுமா. என்னண்ணா ரியல் எஸ்டேட் ஆள் மாதிரி பேசுற? ஆமாம்மா, உண்மையை தான் சொல்கிறேன். மனுஷனுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் அவனால் உருவாக்க முடியும், ஆனால் பூமி அப்படி இல்லை, அவனால் உருவாக்க முடியாது. அதனால தான் மண்ணோட மதிப்பு என்றைக்கும் கம்மியாகிறதில்ல. இப்போ நம்ம வேலைச்சேரி இடம் கூட நம்ம நினச்சதோட அதிகமாக தான் போகும். எப்படியோ மார்க்கெட் வேல்யூ விட அதிகமாக போனால் அது நமக்கு தான் லாபம். நிலத்தை விற்ற உடனே கையில் காசு வந்துடும், அதில் ஒரு பங்கு உங்ககிட்ட கொடுக்குறேன். உனக்கு காசு வந்துருச்சுன்னு உன் புருஷனுக்கும் மாமியாருக்கும் தெரிஞ்சதுன்னா நீ சொல்கிற எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் அவங்க ஒத்துருவாங்க. புருஷன் மாமியார் மட்டும் இல்லை, காசு வந்துருச்சுன்னு தெரிஞ்சால் எல்லா சொந்தங்களும் வந்து உட்காந்துருவாங்க. ஆமாண்ணா, பணம் வந்தா என் புருஷனும் மாமியாரும் என் காலில் வந்து விழுவாங்க. அதை வச்சு தான் உங்கள் கொட்டத்தை அடக்க போகிறேன். இப்போ அது கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழப்பார். என்னை விடுண்ணா, என் கவலையெல்லாம் உன்னை பற்றி தான். எனக்கு என்ன,
நான் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கேன். ம் நீ சொன்ன மாதிரி என் புருஷனும் மாமியாரும் என் காலில் வந்து விழுந்தா அப்புறம் நான் ஒன்னையும் சுவாத்தையும் விட்டு போகணும்ல. எங்கே போயிட போகிற? பக்கத்தில் இருக்கிற ட்ரிச்சியில் இருக்க போகிற. ஏம்மா, உனக்கு என்னை பற்றி அவ்வளோ கவலையாக இருந்தா உன் புருஷனையும் மாமியாரையும் கூப்பிட்டு சென்னையிலேயே கொடுத்துறேன் இருந்துரு. ஏன்னா நீ சொன்ன மாதிரியே நான் என் புருஷன் வீட்டுக்கு போயிட்டேன் வை, அப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? போதுமா, போதும். நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். அப்படியெல்லாம் சொல்லாதண்ணா. இப்போ உனக்கு இருக்கிற வசதிக்கு எல்லாரும் பொண்ணு தரேன்னு வருவாங்க. நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன? வேணாமா, இனிமே அந்த பேச்சு எடுக்காத. ஏன்னா? அந்த எண்ணம் என் மனசில் துளி கூட இல்லை. எந்த எண்ணம் இல்லை? நல்ல ஆளு நீ. நாளைக்கே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ, மருந்து மாத்திரை கொடுக்க, ஒரு வெந்நீர் வச்சு கொடுக்க, அன்பா ஆதரவா பார்த்துக்க ஒரு ஆள் வேண்டாமா? வேணாமா, என்னை நானே பார்த்துக்குவேன். ஆ சரி, அப்ப நம்ம சுவாத்தியை கவனிச்சுக்க, அவகிட்ட அன்பா பேச கொள்ள ஒரு ஆள் வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம போட்ட கண்டிஷன்ஸுக்கெல்லாம் கட்டுப்பட்ட ஒரு ஆயா இருக்காளே. சுவாத்தியோட அம்மாவே நம்மக்கிட்ட ஆயாவா இருக்கா. அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம்? ஆ அங்கதான் நீ தப்பு பண்றனா. பாம்பு அடிச்சு பாதியில விட்டா என்ன பண்ணும்? அது என்னைக்காவது ஒரு நாள் நம்மள கடிக்காம விடாது. அதே மாதிரி இவ நம்மளால பாதிக்கப்பட்டவ. நம்ம காலையே சுத்தி சுத்தி வரானா என்ன அர்த்தம்? என்னைக்காவது ஒரு நாள் நம்மள கடிக்காம விட மாட்டான்னு அர்த்தம். நீ என்ன நினைச்சு சிரிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் அபகரிச்சிட்டோம், எதையுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சத்தியமும் வாங்கிட்டோம். மொத்தத்துல அவ பல்ல புடுங்கின பாம்பு தானன்னு நினைச்சு சிரிக்கிற. உனக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துற. நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரணமான ஆள் கிடையாது. ஒருவேளை நம்மள பழி வாங்கறதுக்கு கூட இந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம். அதுக்கு நேரம் வர வரைக்கும் நல்லவ மாதிரி கூட நடிக்கலாம். அதனால அவளை நம்பி அவளை பக்கத்துல வச்சுக்கவும் முடியாது, வச்சுக்கவும் கூடாது.